இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியா செந்தில் பாலாஜி மீத பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கும். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யும் முனைப்புல தமிழக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு போலீசார் ஈடுபட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே அவர் மேல டிரான்ஸ்பர் முறைகேடு வழக்கு அப்படிங்கிறது ஒரு நிலுவையில இருக்கு. அதுல அமலாக்கத்துறை தனியா வழக்கு பதிந்து அமலாக்கத்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. டிவிஎஸ்சியும் தனியா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2000 சாட்சிகள் அந்த வழக்குல இருக்கு அப்படின்னு சொல்லி சமீபத்துல அந்த வழக்கு தொடர்பான விசாரணையில செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்றத பார்க்க முடியுது. ஸோ இவ்வளவு சாட்சிகளோட ஒரு வழக்கு ஏற்கனவே பெண்டிங் இருக்கும்போது இப்போ இன்னொரு வழக்கு டாஸ்மாக் முறைகேடு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மேல டிவிஎஸ்சி தரப்புல பதிவு பண்ணப்பட்டது. செந்தில் பாலாஜி மட்டும் இல்ல, முன்னாள் டாஸ்மாகனுடைய நிர்வாக இயக்குனர் விஷாகன் மற்றும் ஒரு 7 பேர் மொத்தமா இந்த எஃப்ஐஆர்ல அவங்களுடைய நேம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. தொடர்ச்சியா தாவேக அரசும் சரி, இதற்கு முந்தைய இருந்த திமுக அரசுலையும் சரி, வழக்குகளை மட்டுமே சந்திச்சுட்டு வர்றார் செந்தில் பாலாஜி. நீதிமன்றம் அவரை பிணை கொடுத்துருக்காங்க ஒரு வழக்குல. நீதிமன்றம் அவரை காவல் நிலையத்துல போய் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாலும் அதையும் செய்யாம இன்னைக்கு மறுபடியும் நீதிமன்றத்துல போய் நீங்க பிணையில கொடுத்த ஆர்டரை நீங்க திருத்தம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதையும் பார்க்க முடியுது. ஸோ இப்படியான சூழல்ல செந்தில் பாலாஜி விவகாரம் என்ன நிலையில இருக்கும், செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நம்ம பேசுறோம். நான் ஹரீஷ் உங்களுக்கு பேசுறதுக்காக பிரியா வணக்கம். வணக்கம் ஹரீஷ். இது தொடர்ந்து சிக்கல்ல இருக்கும் செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த டாஸ்மாக் எஃப்ஐஆர் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு கேட்கறத விட இது அரசியல் அழுத்தமானுட்டுன்னு கேட்கலாம். செந்தில் பாலாஜி மீண்டும் சிக்கல்ல இருக்காரா அப்படின்னுட்டுன்னு இப்ப டாஸ்மாக் முறைகேடு தொடர்பா இந்த எஃப்ஐஆர் பதிவை பத்தி பேசுறோம். விசாரணை தீவிரம்ன்றத சொல்றீங்க, சோதனைகள், முன்ஜாமீன் நிராகரிப்பு, அடுத்து கைது அப்படின்ற ஒரு தகவல் தான் வந்திருக்கு. இதுதான் இன்னைக்கு அரசியல் களத்துல பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம். ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாலே அவர் குற்றவாளியா அப்படின்னா இல்ல. எஃப்ஐஆர்ன்றது குற்றம் நிரூபிக்கப்பட்ட தீர்ப்பு கிடையாதுன்றதுதான் நாங்க சொல்ல வரோம். அப்படின்னா செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா அப்படின்ற கேள்விக்கு இப்ப உறுதியா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா கைதுன்றதும் விசாரணையோட ஒரு கருவியா தான் நாங்க பாக்குறோம், அது தண்டனை அல்ல. அதனால இந்த விவகாரத்தை செந்தில் பாலாஜி சிக்கிட்டாரு, கைது உறுதி அப்படின்னுட்டுன்னு ஒரு வரியில முடிச்சிடாம சட்ட ரீதியா அரசியல் ரீதியா பார்க்கணும் அப்படின்றதுதான் நாங்க கேட்டுக்கிறோம். இப்ப எஃப்ஐஆர் எதுக்கு போடுறாங்க? முதல்ல எஃப்ஐஆர் சொல்லிடுறேன் நானு. ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படுது, அதுல கூறப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். அப்புறம் விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆதாரங்கள் சேகரிக்கப்படணும். அதுக்கப்புறம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுது. நீதிமன்றத்துல வழக்கு நடத்தப்பட்ட பிறகுதான் இந்த குற்றம் நிரூபிக்கப்படுதா இல்லையான்றது ஒரு முடிவாகும். அதனால இப்ப குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு எஃப்ஐஆரை வச்சு சொல்ல முடியாது. இந்த வேறுபாட்டை மக்கள் புரிஞ்சுக்கணும்ன்றதுதான் நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பார்த்தனாக்கா எஃப்ஐஆர் வந்துடுச்சு, கைது பண்ணிடுறாங்க, செந்தில் பாலாஜி அவ்வளவுதான் முடிஞ்சிட்டாரு அப்படின்ற தலைப்புகள் எல்லாம் போடுறாங்க. ஆனா சட்டம் அப்படி இயங்குறது இல்ல. குற்றச்சாட்டு வேற, குற்றம் நிரூபிக்கப்படுவதுன்றது வேற. இதுதான் இந்த விவகாரத்துல செந்தில் பாலாஜி தரப்பு அவங்களுக்கான ஒரு முக்கிய சட்டவாதமா வைக்கிறாங்க. இப்போ டாஸ்மாக் எஃப்ஐஆர் அதோட உண்மையான என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, டாஸ்மாக் வழக்குல அந்த செய்தி இதப்படி நான் சொல்றேன். டாஸ்மாக் கடைகள், பார்கள் ஒதுக்கீடு, மதுபான கொள்முதல், அதுக்கப்புறம் டெண்டர் தொடர்பான முறைகேடுகள், இது குறித்து தான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது விசாரணை மையத்துல இருப்பது நிர்வாக முடிவுகள், டெண்டர் நடைமுறை, ஒதுக்கீடு உள்ளிட்ட விஷயங்கள். இங்க செந்தில் பாலாஜி தரப்புல கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த முறைகேட்டுல செந்தில் பாலாஜி நேரடி பங்கு என்ன அப்படின்றதுதான். அவர் அந்த துறைக்கு அமைச்சரா இருந்தார் அப்படின்றதுனாலயே ஒருத்தர் நிர்வாக முடிவுக்கு அவர் தனிப்பட்ட முறையில குற்றவாளி ஆயிடுவாரா? அதுக்கு ஆதாரம் வேணும். யார் பணம் வாங்கினாங்க, யார் பணம் கொடுத்தாங்க, யார்கிட்ட இருந்து வாங்கப்பட்டது, எப்போ வாங்கினாங்க, என்ன ஆவணம் மூல தொடர்பு நிரூபிக்கப்படுது அப்படின்றது, யாருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அது டிரான்சாக்ஷன் ஆச்சு,
அந்த பணத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன நேரடி தொடர்பு? இந்த கேள்விக்கெல்லாம் ஆதாரத்தோட பதில் கிடைக்கணும். அமைச்சரா இருந்தாரு அப்படின்ற ஒரே ஒரு அந்த பதவியை வச்சுட்டு வந்துட்டு ஒரு முறைகேட்டுல நேரடியா ஈடுபட்டாருன்றதெல்லாம் வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. ரெண்டையும் ஒன்னா கலக்கவே கூடாதுன்றதுதான் என் தரப்பு. கைது உறுதி அப்படின்னுட்டு சொல்றீங்க, அவர் கையெழுத்து போடல அதனால அப்படின்றது எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அந்த முன்ஜாமீன் மனுவும் நிராகரிச்சிருக்காங்க. அதுவே வந்துட்டு கைது செய்யப்படுவாரா அப்படின்னாக்கா அதுக்கு அர்த்தம் கிடையாது. ஏன்னா உச்ச நீதிமன்றத்துல அணுகும் வாய்ப்பு அவருக்கு இருக்கு. அப்படிதான் வந்துட்டு அவங்க தரப்புல வந்துட்டு சொல்ற ஒரு விஷயம். அப்போ அந்த கைது உறுதின்றதும் வந்துட்டு அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்றதுதான். ஏன்னா செய்யப்படலாம் படாமலும் இருக்கலாம்ன்றதுதான் நான் சொல்றேன் நானு. இப்ப இது சட்ட ரீதியா அடுத்த கட்டம் ரொம்ப முக்கியமானதுன்றதுதான் நான் பேச வந்திருக்கேன். இப்ப கஸ்டடி விசாரணை அப்படின்றத அவசியமா அப்படின்றதுதான் வந்துட்டு கேள்வி. இந்த வழக்குல செந்தில் பாலாஜிய கைது செஞ்சு விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? இதுதான் அவருடைய தரப்புல வலுவா வைக்கக்கூடிய ஒரு வாதம். விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கிறாரா? ஆவணங்கள் விசாரணை அமைப்பிடம் இருக்குதா? கணக்குகள், டெண்டர் ஆவணங்கள், அதிகாரப்பூர்வ பதிவுகள், இது எல்லாம் ஏற்கனவே அரசு துறையில இருக்குதா? அப்படின்னா விசாரணைக்காக காவல்ல வச்சு விசாரிப்பது ஏன் அவசியம்ன்றதுதான் என்னோட கேள்வி. இந்த கஸ்டோடியல் இன்டரோகேஷன் தேவை அப்படின்னுட்டு சொல்றாங்க அப்படின்னா ஏன் தேவை அப்படின்றத வந்துட்டு விசாரணை அமைப்பு விளக்கமா சொல்லணும். ஒருத்தரை கைது செஞ்சுட்டாங்க அப்படின்றது வந்துட்டு விசாரணை வேகப்படுத்துவதற்கான ஒரு வழி இல்ல. சம்மன் அனுப்பலாம், விசாரிக்கலாம், ஆவணங்கள்ல வாங்கலாம், வாக்குமூலம் வாங்கலாம், தேவைப்பட்டா நீதிமன்ற கண்காணிப்புல விசாரணை நடத்தலாம். ஆனா கைது இல்லாமல் விசாரணை நடத்த முடியாதா அப்படின்ற கேள்விதான் வந்துட்டு ஒரு நியாயமான விஷயமா நான் பாக்குறேன். உன்னோட பார்வையில எப்படி இருக்கு ஹரிஷ்? செந்தில் பாலாஜி மேல இருக்கிற வழக்குக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா தான் அவர் வந்து இங்க பிணை கேட்டு வழக்கு தாக்கல் செஞ்சப்போ உயர்நீதிமன்றம் சொன்னது. ஆதாரங்கள் இருக்கு, அவரை வந்து கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாதான் உண்மை வெளியில வரும் அப்படிங்கிறது நாங்க நம்புறோம் அப்படின்னு நீதிபதி அவருடைய கருத்தையும் பதிவு சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ கஸ்டடி அப்படிங்கிறது அவசியம் அப்படின்னு நானும் பார்க்குறேன். ஏன்னா இந்த விவகாரத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் இல்ல, இந்த கரூர் கேங் அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் வரும்போதெல்லாம் அந்த டாஸ்மாக் சங்கத்தினுடைய ஊழியர்களும் சரி, டாஸ்மாக் பார் சங்கத்தினரும் சரி, அவங்க எல்லாம் சொல்றது கரூர் சங்கம் அந்த கரூர் கேங் வந்து எங்ககிட்ட இவ்வளவு வாங்க சொல்லியிருக்காங்க, டெண்டருக்கு நாங்க இவ்வளவு கொடுத்துருக்கோம், தொடர்ச்சியா மீடியாக்கள்லயே அவங்க பேசியிருக்காங்க. இந்த கரூர் கேங் யாரு அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அந்த கரூர் கேங் யாருன்னு பார்க்கணும் அப்படின்னா செந்தில் பாலாஜி அதுல ஒன்னா இருக்காரு, செந்தில் பாலாஜியுடைய உதவியாளர் அதுல அவரும் ஒரு தரப்பா இருக்காரு. அதை தாண்டி அங்க இருக்கிற மாவட்ட திமுக நிர்வாகிகள் 2 பேர் இருக்காங்க. ஸோ இப்படி வந்து அந்த கரூர் கேங் அப்படிங்கிறதுல இவங்க எல்லாம் அடங்குறாங்க. அப்படிங்கிறப்ப இவங்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது. கடந்த ஆட்சியில வந்து இது மாதிரியான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டா கைது செஞ்சாங்க. 41A நோட்டீஸ் கூட கொடுக்கல யாருக்கும். 41A நோட்டீஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து அப்பியர் ஆகிறதுக்கு அவகாசம் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணணும். சாதாரண வழக்கிலேயே சாதாரண ஒரு வழக்குல காவல்துறை கைது பண்ணுது அப்படின்னா 41A நோட்டீஸ் கொடுக்கணும். அதுதான் வந்து செந்தில் பாலாஜி விவகாரத்துல இவங்க வந்து இடி அரெஸ்ட் பண்றப்போ சுப்ரீம் கோர்ட்ல வாதமாவே வச்சாங்க. செந்தில் பாலாஜி தரப்புல 41A நோட்டீஸே கொடுக்கல, எங்களுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு டைமே கொடுக்கல, வந்த வேகத்துல இவங்க வந்து வீட்டுல வந்து சோதனை போட்டாங்க, அடுத்த நிமிஷம் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவர் வந்து செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார் அப்படிங்கிற ஒரு வாதம் தான் வைக்கப்பட்டுச்சே தவிர 41A நோட்டீஸ் அன்னைக்கு யாருமே அவங்க அரசு தரப்புல இருந்தும் திமுக அரசு தரப்புல இருந்தும் கொடுக்கல. அப்படி இருக்கிறப்போ இவங்க தாவேக அரசு மட்டும் 41A நோட்டீஸ் வந்து கட்டாயம் சப்ளை பண்ணணுங்கிற அவசியம் அது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா வரும். அப்படிங்கிறப்போ நீங்க உங்களுடைய அரசு தரப்புல நீங்க சட்டப்படி செயல்பட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது சட்டப்படி தான் இயங்கும். காவல்துறையை வந்து நீங்க ஏனோ தானோ அப்படிங்கிற ஒரு பேர்ல அவங்க எப்படி செயல்பட்டா எனக்கு என்னன்னு ஒரு முதலமைச்சர் இருந்தாரு அப்படின்னா அந்த காவல்துறை வந்து எப்படி செயல்பட்டுச்சுங்கிறது கடந்த ஆட்சியில பார்த்தோம். இந்த ஆட்சியில எனக்கு தெரிஞ்சு காவல்துறை துரிதமா இயங்குறாங்க. நான் பார்க்கிற வரைக்கும் காவல்துறை துரிதமா இறங்குறாங்க. ஏன்னா இப்போ நாகர்கோவில்ல ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, ஒரு சிறை மரணம் நடந்திருக்கு.
19 நாட்கள்ல அந்த சிறை மரணத்துக்கான காரணம் என்னங்கிறத கண்டறிஞ்சு அதுக்கான சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ற பணிகள் வந்து துரிதமா நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இவ்வளவு துரிதமா நீங்க வந்து கடந்த ஆட்சியில வந்து ஆகாஷ் அவருடைய வழக்கு, அந்த சிவகங்கை மாவட்டம் ஆகாஷுடைய வழக்கு, மாணவர் ஆகாஷ் வழக்கு கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல போய் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஓகே. அது மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு. காவல்துறை நிறைய வழக்குகளை கடந்த ஆட்சியில பெண்டிங்லயே வச்சுட்டு இருந்தாங்க. ஏன் பெண்டிங்ல வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அமைச்சர்களுடைய தலையீடு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக இந்த வழக்கு போயிடக்கூடாது, அமைச்சர்கள் தலையீடு, அதிகாரிகள் தலையீடு. டாஸ்மாக் விவகாரத்திலையும் அதே தான் பஞ்சாயத்து. அமைச்சருடைய தலையீடு, அதிகாரிகள் தலையீடு. டாஸ்மாக்ல நீங்க வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் பாடிட்டு போயிட்டாரு. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, இன்னைக்கு வாங்குறாங்க. பாட்டில் 10 ரூபா, 20 ரூபா வாங்குறாங்கன்னு கேள்விப்படுறேன். 20 ரூபாய். பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்கன்னு தான் கேள்விப்படுறேன். பட் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறத தாண்டி அவங்க வந்து கடுமையான என்ன சொல்றது, அரசு நிதியை தவறா பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் தகவலும் ஆதாரங்களோட டிவிஎஸ்சி கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி ஏவாவேலு விவகாரத்துல டிவிஎஸ்சி எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். ஏவாவேலு அவர்கள் வந்து டிவிஎஸ்சியில இருந்து தகவல் போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனாலதான் வந்து அருண் அவர்கள் உடனே மாற்றப்பட்டார். இல்லைன்னா அருண் அவர்களை மாற்றுறதுக்கான அவசியமே இல்லைங்க. அவர் ஏன் மாற்றப்பட்டாருன்னா, ஏவாவேலு அவர்களை வந்து அவருக்கு தகவல் அனுப்பி, இங்க இருக்கிற தகவல் எல்லாம் அங்க அனுப்பி நிறைய ரகசிய தகவல்கள்லாம் கசிய விட்டதுனாலதான் வந்து அருண் அவர்கள் மாற்றப்பட்டார். அப்படியான சூழல்ல இப்போ டிவிஎஸ்சி துரிதமா இயங்கிட்டு இருக்காங்க. கைது அப்படின்னா இது வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கைது அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஒரு தவறு நடந்திருக்கு, அந்த தவறை விசாரிக்கணும். அவர் ஒத்துழைக்கவும் மாட்டேங்கிறாரு. ஒரு நீதிமன்றம் வந்து அவருக்கு வேறொரு வழக்குல பிணை கொடுத்துருக்காங்க. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தை போய் நீங்க காலையிலையும் ஈவினிங்கும் போய் கையெழுத்து போடுங்க, விசாரணை முன்னாடி ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜியுடைய பிரதர் அசோக் வந்து அப்பியர் ஆயிட்டு இருக்காரு. காலையிலையும் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைமும் ஸ்டேஷன்ல அப்பியர் ஆகி சைன் பண்ணிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி அப்பியரே ஆகலை இப்போ வரைக்கும். கோர்ட் போடுற ஆர்டரை கூட உங்களால நடைமுறைப்படுத்த முடியல, உங்களால செயல்படுத்த முடியல, உங்களால கடைபிடிக்க முடியல அப்படின்னா எந்த கோர்ட் உங்களை நம்பும்? நீங்க முன்ஜாமீன் கேக்குறீங்க, முன்ஜாமீன் கேட்டுட்டு நாளைக்கு வந்து எனக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு, நான் அதனால விசாரணைக்கு ஆஜராக மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க, என்ன நிச்சயம்? ஏன்னா பிணை விவகாரத்துல நீதிமன்றம் நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருச்சு. அந்த உத்தரவை இப்ப வந்து மாத்தி கொடுங்கன்னு கேட்கிறாரு. இன்னைக்குதான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு, அவசர வழக்கை விசாரிக்கன்னு சொல்லியிருக்காரு ஹைகோர்ட்ல. நாளைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரம் தொடர்பா பிணைக்கிட்டு இருக்காரு. அந்த வழக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல விசாரணைக்கு வந்துடும். பட் வந்து நாளைக்கு இந்த பிணை கொடுத்த விவகாரத்துல திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல அப்பீர் ஆகி சைன் பண்ணணும்னு போட்டிருக்க அந்த வழக்கு தொடர்பான பிணைகள்ல வந்து அப்பீர் ஆகணுங்கிறதுல இருந்து விலக்கு கொடுங்கன்னு கேட்டு பிணை உத்தரவை மாற்றி கொடுங்க அப்படின்னு ஒரு அவசர வழக்கு போட்டிருக்காங்க. நாளைக்கு அது விசாரணைக்கு வருது. நாளைக்கு அது விசாரணைக்கு வந்து அது உத்தரவாகிற வரைக்குமாவது நீங்க ஸ்டேஷன்ல அப்பீர் ஆகி கையெழுத்து போட்டிருந்தாதான் ஜட்ஜுக்கே உங்க மேல நம்பிக்கை வரும். நீங்க வந்து ஸ்டேஷனுக்கும் நான் போக மாட்டேன், நீங்க இப்ப அமைச்சரும் கிடையாது, எந்த விதமான அரசு பொறுப்புலையும் இல்லை பெருசா. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு உங்களுக்கு சலுகை கொடுக்கணும்? நீதிமன்றம் முன்னாள் அமைச்சருங்கிற பேர்ல சலுகை கொடுக்கணும்னா முன்னாள் அமைச்சருங்கிற பேர்ல எதுக்கு சலுகை கொடுக்கணும்? 4 கட்சி 5 கட்சி மாறிட்டீங்க. மதிமுகல இருந்து அதிமுக, அதிமுகல இருந்து அமமுக, அமமுகல இருந்து திமுக, 4 கட்சி 5 கட்சி மாறியாச்சு வரிசையா. கட்சி மாறினாரே தவிர அவர் போற இடத்துல எல்லாம் ஊழல் இருந்துகிட்டே தான் இருக்கு. மதிமுகல ஊழல் பண்ண முடியாது, ஏன்னா மதிமுக ஆட்சிக்கு வந்ததே இல்லை வரைக்கும். அதிமுகல வந்தாரு, டிரான்ஸ்பார்மர் ஊழல், அந்த என்ன சொல்றது, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பண்ணியிருக்காரு சில ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே. அமமுக போனாரு, ஆர்கே நகர்ல 20 ரூபா டோக்கன் கொடுத்தாரு. அதை தடுத்தவரு நம்ம வெற்றிவேலண்ணா. அவர் தான் வந்து அன்னைக்கு ஸ்டாப் பண்ணாரு. அனு மேடம் வந்து வெற்றிவேலன்கிட்ட சொல்லி அவர் தான் ஸ்டாப் பண்ணாரு. 20 ரூபா டோக்கன் கொடுக்குறாங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு அனு மேடம் சொன்னதுனால ஸ்டாப் பண்ணாரு. யாரை கேட்டு 20 ரூபா டோக்கன் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க அன்னைக்கு.
தன்னிச்சையா தானே ஒரு முடிவு எடுத்துக்குவார் அவர் செந்தில் பாலாஜி. இப்போ கோவை தெருக்குல கண்டெஸ்ட் பண்றப்ப கூட 5000 டோக்கன் கொடுத்தாரு. அங்க இருக்கிற வாக்காளர்களுக்கு 5000 டோக்கன் கொடுத்து எனக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டு வந்துட்டு இந்த டோக்கன் காட்டினீங்கன்னா உங்களுக்கு மீதி பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி டோக்கன் கொடுத்தாரு. ஓகே. அவர் போற இடத்துல எல்லாம் இந்த டோக்கன் சிஸ்டம் இருக்கு, ஊழல் இருக்கு. ஆனா கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் இந்த ஆட்சியின் அவலத்தின் இந்த ஆட்சியினுடைய அவலத்தை காட்டும் ஒரு இன்னைக்கு இருக்காரு அப்படின்னு சொல்லி அதிமுக ஆட்சி காலத்துல செந்தில் பாலாஜி கடுமையா விமர்சனம் பண்ணார் கருணாநிதி அவர்கள். 2015 அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இன்னைக்கு அவருடைய முகநூல் பக்கத்துல இருக்கு அந்த அறிக்கை. அப்படிப்பட்டவர் நீங்க அமைச்சரா வச்சிருந்தீங்க, அவர் அமைச்சர் பதவியில நீக்குங்க நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல முடியாது, அமைச்சரா தான் அவர் தொடருவாருன்னு சொல்லி கடைசியில் உச்ச நீதிமன்றத்தை போய் குட்டு வாங்கினீங்க. உங்களுக்கு அமைச்சர் பதவி முக்கியமா இல்ல உங்களை மொத்தமா நாங்க உள்ள அனுப்பணுமான்னு கேட்டாங்க. இல்ல இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, செந்தில் பாலாஜி மேல மீண்டும் மீண்டும் வழக்குகள் அவர் எதிர்கொள்வது ஏன்றதுதான். அவர் எங்க இருந்தாலும் ஊழல் பண்ணிட்டே இல்ல அவருடைய அரசியல் முக்கியத்துவம் காரணமா இல்ல உண்மையான குற்றச்சாட்டுகள் இருப்பதால விசாரணை நடைபெறுதா? அரசியல் முக்கியத்துவம் காரணம்னா டார்கெட் அவரா இருக்க மாட்டாரு, மாப்பிள்ள சாரா இருப்பாரு. ஏன்னா மாப்பிள்ள சார் அவருக்கு தான் இவர் பினாமி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. டிவிஎஸ்சி நம்ம ஊர்ஜிதம் இல்லாத விஷயங்கள் நாம பேசக்கூடாது. ஊர்ஜிதம் இல்லாத விஷயம்லாம் இல்ல. எந்த துரைமுருகன் அவர்கள் மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தாரு. மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருந்தப்போ துரைமுருகன் அவர்களை சபரீசன் அவர்கள் போய் பார்த்தாரா? இல்ல. டிஆர் பாலு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு, போய் பார்த்தாரா? இல்ல. ஸ்டாலினே போல, உதயநிதி அவர்கள் போல, கனிமொழி அவர்கள் போல. செந்தில் பாலாஜி அட்மிட் ஆனாரு. சபரீசன் அடிச்சு புடிச்சு அதிகாலையில் 5 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வாசல்ல போய் நிக்கிறாரு. அந்த அவசியம் என்ன வந்துச்சு? சபரீசன் அன்னைக்கு கட்சி பொறுப்புல இல்ல, அரசு பொறுப்புல இல்ல. அந்த அவசியம் என்ன அவருக்கு வந்துச்சு? என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு விசாரிக்கணும். நான் இப்பவும் சொல்றேன், செந்தில் பாலாஜி அவர்களை டிவிஎஸ்சி அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவர் பின்புலத்துல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கிறது விசாரிங்கன்னு சொல்றாங்க. நிறைய நாடுகள்ல அவரை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஆட்சிக்கு வந்த 6 மாதத்துல 5 நிறுவனங்கள் தொடங்கினாரு சபரீசன் அவர்கள். 6 மாதத்துல 5 நிறுவனங்கள் தொடங்கினாரு. அப்படிதான் தகவல்கள் இருக்கு. மத்திய அரசு நிறுவன பதிவுகள் தகவல் அப்படிதான் இருக்கு. 5 நிறுவனங்கள் தொடங்கியிருக்காரு 6 மாதத்துல. 5 நிறுவனங்கள் தொடங்குறது எங்க இருந்து ஃபண்ட் வந்துச்சு? அதுவும் ஆட்சிக்கு வந்த 6 மாதத்துல. உங்களுக்கு இதெல்லாம் விசாரிக்கும் போது இதுக்கெல்லாம் அரெஸ்ட் அவசியம் தேவை. ஓகே, பாப்போம் என்ன நடக்குது. ஏன்னா ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. அப்படி எதனா பண்ணினாங்கன்னா அது அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும்தான் காரணமா இருக்க முடியும்ன்றதுதான் என்னோட இது. ஏன்னா ப்ராப்பர் எவிடன்ஸ் எல்லாம் இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் சிக்காததோட இல்லாம அவர் கூட இருக்கிற மற்ற எல்லாரையும் சிக்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு தான் பாக்குறேன். இதுக்கு முன்னாடி இடி அரஸ்ட் பண்ணப்போ தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ வெளியிட்டார் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அதை கண்டுக்கவே இல்லை. அரெஸ்ட் பண்ணட்டும் பண்ணாடி போட்டுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. அப்படின்னா செந்தில் பாலாஜியால நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாயிட்டே போகுதுங்கிறத ஸ்டாலின் அவர்களும் அப்படி இல்ல. அன்னைக்கு நம்ம பவர்ல இருந்தோம், இப்ப பவர்ல இல்லன்றதுதான். செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு இருந்தா விசாரணை நடக்கட்டும், ஆதாரம் தான் நீதிமன்றத்துல தாக்கல் செய்யட்டும், குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டப்படி என்ன தண்டனை கிடைக்கணுமோ கிடைக்கட்டும், அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஆனா ஒரு எஃப்ஐஆரை தீர்ப்பா மாத்திடாதீங்க அப்படின்றதுதான். கைது வாய்ப்பை வச்சு உறுதியா இதுதான் தீர்ப்புன்னுட்டுன்னு சொல்லிடாதீங்க. எஃப்ஐஆரை வச்செல்லாம் யாரும் முடிவு பண்ண போறது இல்ல. விசாரிக்க போறாங்க, விசாரிச்சு அதுக்கான ஆதாரங்களை சேகரிக்க போறாங்க. கடந்த ஆட்சியில டிவிஎஸ்சி அவர் இந்த வேலைக்கு லஞ்சம் வாங்கிய வேலைக்கு எப்படி இழுத்தடிச்சாங்க அப்படின்னா இழுத்தடிக்க மாட்டாங்க. ஏன்னா கடந்த ஆட்சியில அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. அவர் அமைச்சராகவே இல்லைனாலும் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான வளையத்துலதான் இருந்தார் செந்தில். அதனாலதான் 2000 சாட்சிகள் வழக்குல சேர்த்திருக்காங்க. இந்த 2000 சாட்சிகளாக நீதிமன்றம் எப்ப விசாரிச்சு எப்ப அவருக்கு அந்த வழக்கு தீர்வு கொடுக்க முடியும்? 2000 சாட்சிகள் 200க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள்ங்கிறாங்க. 2000 சாட்சிகள்ல எத்தனை சாட்சிகள் பிறல் சாட்சியா மாற போறாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே அந்த 2000 சாட்சிகளுக்கும் வழக்குக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல.
தெரியல. அந்த வேலை அதான் இப்போ ஒரு அந்த வேலை வாங்குறதுக்கு வந்து பணம் கொடுத்தாருன்னு சொல்லப்படுற வழக்க மறுபடியும் விசாரிக்கணும்னு சொல்லுவேன் நான். ஓகே. டிவிஎஸ்சி மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து விசாரிக்கணும்னு சொல்லுவேன் நான். ஏன்னா சம்பந்தமே இல்லாத சாட்சிகள்லாம் உள்ள எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இப்ப எழுது. 2 நாளைக்கு முன்னாடி தான் வாதம் வச்சாங்க செந்தில் பாலாஜி தரப்புல நீதிமன்றத்துல. 2000 சாட்சிகள்னு சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு 2000 சாட்சிகளை வந்து எந்த நீதிமன்றத்தால விசாரிக்க முடியும்? செம்மன் முறைகேடு வழக்குல ஆட்சியில இருந்தப்போ துரைமுருகன் அவர்களும் சரி, அவருடைய மகனும் சரி, ஆட்சியில இருந்தப்போ எப்படி வெளியில வந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எத்தனை சாட்சிகள் பிறல் சாட்சிகளா மாறிச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் தொடர்ச்சியா எதிர்கட்சியா இருந்த அதிமுக இது தொடர்பா தொடர்ச்சியா கோரிக்கை வச்சுட்டு இருந்தேன். இந்த வழக்க உச்சநீதிமன்றம் வரையும் கொண்டு போவாங்க, ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணுங்க, எதிர்கட்சியை இதை நீங்க செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நான் வந்து நிறைய கோரிக்கை வச்சேன். அதிமுக அதை கண்டுக்கவே இல்லை. என்ன டீலிங்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து பேச்சு இருக்கு, பேசுறாங்க, திமுக எங்களுக்கு எதிரி, திமுக வந்து தீய சக்தி, திமுக எங்களுக்கு துரோகி அப்படின்னு பேசுறாங்க. ஸ்டாலின் அவர்களை கடுமையா தாக்குறாங்க. ஆனா வழக்குன்னு வந்து அதிமுக தரப்புல இருந்து எதுவுமே மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? என்ன டீலிங் இருக்கு உங்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும்? செம்மன் முறைகேடு வழக்குல அரசு அதிகாரிகள் பிறல் சாட்சியா மாறுறாங்க. நீதிமன்றம் அதை வந்து வெளிப்படையா சொல்லுது. அரசு அதிகாரிகள் பிறல் சாட்சியா மாறுறதுக்கான காரணம் என்னன்னு அந்த வழக்கை பதிவு பண்ண சொல்லி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில, உங்க அதிமுக ஆட்சியில நீங்க வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க. அந்த வழக்குல பிறல் சாட்சிகள் ஆறாங்க சாட்சிகள். அப்போ நீங்க நீதிமன்றத்துல போய் சாட்சிகள் பிறல் சாட்சியா மாறுறாங்க, இந்த வழக்கு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அது வரைக்கும் இந்த வழக்கை வந்து கிடப்புல வைக்கணும். இல்லைன்னா உயர்நீதிமன்றத்தினுடைய நேரடி விசாரணை இந்த வழக்கு நடக்கணும். வேற ஒரு மாவட்டத்துக்கு இந்த வழக்கை மாத்துங்க, உயர்நீதிமன்றத்தின் நேரடி விசாரணை இந்த வழக்கு நடக்கணும் நீங்க கேட்டுக்கலாமே. ஏன் எதுக்கு நீங்க உயர்நீதிமன்றத்தை கூட அப்ரோச் பண்ணாம வச்சீங்க? இது மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு. ஓபிஎஸ் எப்படி தப்பிச்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும். உயர்நீதிமன்ற நீதியரசர் வந்து ஓபிஎஸ் எப்படி தப்பிச்சாருங்கிறது எல்லாரும் சொன்னாங்க. அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை வந்து தாமதப்படுத்தி டிவிஎஸ்சி வழக்குல இருந்து எப்படி தப்பிக்கலான்னு திட்டம் போட்டு தப்பிச்சாருன்னு நீதிபதி சொல்றாரு தன்னுடைய ஜட்மெண்ட்ல. அது மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மேல இருக்கிற பல கேசஸ் அப்படிதான் இருக்கு. திமுக அமைச்சர்கள் மேல இருந்த பல கேசஸ் அப்படிதான் இருந்தது. உங்களுக்கு வந்து உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு சொன்னாதான் வந்து அதுல உண்மை வெளியில வருது. கீழமை நீதிமன்றம் வந்து அதிகாரத்திற்கும் அவங்களுடைய செல்வாக்குக்கும் கட்டுப்படுதோ அப்படிங்கிற ஒரு தோற்றம் இப்ப அதிகமா இருக்கு. நீதிமன்றமும் நீதித்துறையும் வந்து தன்னாட்சி பெற்று சுயமா இயங்க வேண்டிய ஒரு துறை. ஆனா அதிகாரத்திற்கு உட்பட்டு அதிகாரத்திற்கு அடிபணிந்து போகுது அப்படின்னா மாவட்ட நீதிமன்றத்தின் மேல யாருக்கு என்ன நம்பிக்கை வரும்? கண்டிப்பா. சோ இது ஒரு அரசியல் குற்றச்சாட்டை வந்துட்டு சட்ட உண்மையா மாத்தக்கூடாதுன்றதுதான் வந்துட்டு நான் சொல்ல விரும்புறேன். இதுல இருந்து இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒரு வழக்கு இருக்கு. அவர் தன்னை நிரபராதின்னு நிரூபிக்க வேண்டிய இடம் சமூக ஊடகம் இல்ல, நீதிமன்றம். அதே நேரத்துல அவரை குற்றவாளின்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பும் விசாரணை அமைப்புக்கு தான் இருக்குன்றத நான் சொல்லிக்கிறேன். அதனால இந்த விவகாரத்துல வந்துட்டு செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா அப்படின்றது வந்துட்டு ஊடகங்கள் வந்துட்டு நிறைய கைது செய்யப்படுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் வந்துட்டு திருப்பி திருப்பி போட்டுட்டு இருக்காங்க. சோ வழக்கின் உண்மையான திருப்பு முனை என்னன்றதை தான் நம்ம பார்க்கணும். குற்றவாளியா இல்லையா அப்படின்றத அரசியல் மேடையோ சமூக ஊடகமோ தீர்மானிக்காது. சோ பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம் என்ன அங்க நடக்குது அப்படின்னுட்டுன்னா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் ஹரிஷ் இதை பத்தி.